காலைதோறும் புதியவை மாதிரியை பின்பற்று. மே 19. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15. 1967 ஆண்டு இந்தியாவில் காசநோய் வார்டில் மிஷனரி டக் நிக்கோலஸ் ஒரு நோயாளியாக இருந்தார். நோயாளிகளும் ஊழியர்களும் அவரை ஒரு பணக்கார அமெரிக்கராக தங்கள் மருத்துவமனையில் சேர்ந்ததாக கருதினர். அவர் அவர்களுக்கு வழங்கிய நற்செய்தி துண்டு பிரதிகளை அவர்கள் மறுத்ததால் அவர்களின் விரோதம் தெளிவாக தெரிந்தது. ஒரு நாள் அதிகாலை 2 மணியளவில் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இந்தியர் ஒருவர் கழிவறைக்கு செல்ல படுக்கையில் இருந்து போராடினார். ஆனால் அவரால் முடியவில்லை. அந்த அளவுக்கு பலவீனமாக இருந்தார். சிறிது நேரத்தில் அவரது படுக்கையிலிருந்து துர்நாற்றம் அறையை நிரப்பியது. மற்ற நோயாளிகள் அவரை பார்த்து கத்தினார்கள். செவிலியர்கள் குப்பையை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோபத்தை காட்டினார்கள். ஒருவன் அவனை அறைந்தான். அடுத்த நாள் இரவு முதியவர் மீண்டும் எழுந்திருக்க முயன்றார். ஆனால் மீண்டும் பின்னோக்கி விழுந்தார். அழ ஆரம்பித்தார். டக் நிக்கோலஸ் பலவீனமானவர் அருகில் சென்று அவரை தூக்கி கொண்டு கழிவறைக்கு அழைத்து சென்று மீண்டும் படுக்கைக்கு அழைத்து சென்றார். அந்த மருத்துவமனை வார்டில் என்ன ஒரு மாற்றம் வந்தது! ஒரு நோயாளிக்கு ஒரு கோப்பை இந்திய தேநீரை கொடுத்தார். அவருக்கு ஒரு துண்டு பிரதி வேண்டும் என்று பெற்று அதை வாசித்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து செவிலியர்கள், பயிற்சியாளர்கள், மருத்துவர்கள், மேலும் பலர் இறுதியில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அவரின் அணுகுமுறையை எது மாற்றியது? டக் நிக்கோலஸ் இரட்சகரை முன்மாதிரியாக கொண்டிருந்தார். அவர் தன்னை வெறுமையாக்கி கொண்டார். ஒரு அடிமையின் வடிவத்தை எடுத்து தன்னை தாழ்த்தி கொண்டார். பிலிப்பியர் 2:7 மற்றும் 8. நாமும் அவ்வாறே செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம். சீடர்களின் பாதங்களை கழுவிய இயேசு தம் சீடர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். இயேசு இடுப்பை சுற்றி ஒரு துண்டை சுற்றி கொண்டு அழுக்கடைந்த கால்களை கழுவினார். சீடர்கள் தலைமை பதவிகளுக்கு போட்டியிட்டு கொண்டிருந்தனர். மேலும் இயேசு அவர்களின் கால்களை காட்டிலும் அவர்களின் இதயங்களை சுத்தப்படுத்த விரும்பினார். சீடர்களின் கடுமையான மனப்பான்மையை எதிர்த்து போராடுவதற்கு இயேசு ஒரு ஊழியராக செயல்பட்டார். அவர்கள் அவருடைய மனத்தாழ்மையை நினைவு கூர்ந்து பின்பற்றுவார்கள் என்று உறுதி கொண்டார். அவர்களும் பிற்காலத்தில் இயேசுவை பிரதிபலித்து அநேகரை வழிநடத்தினார்கள். ஜெபம். பிதாவே, இயேசுவின் மாதிரியை பின்பற்றி நடக்க ஆசீர்வதியும். ஆமேன்.